வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி விதிப்பால் 140 கோடி இந்தியர்களின் வாழ்க்கை மேம்பட்டுள்ளது என பிரதமர் மோடி பெருமிதம். ஏழை மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கான சீர்திருத்த பயணத்தை தொடர்வோம் என உறுதி. நாடாளுமன்ற கூட்டம் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும். மக்களவை கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் மோடி உறுதி. लगातार तीसरी बार सेवा करने के लिए देश की जनता ने अवसर दिया है और ये अवसर 60 साल के बाद 18வது மக்களவையின் கூட்டத்தொடரில் முதல் நாளில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பு. முதல் உறுப்பினராக பதவியேற்ற பிரதமர் மோடி இந்தியில் உறுதிமொழி ஏற்பு. ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி ஆகியோர் மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்பு. அன்னபூர்ணா தேவி, ஜோதிராதித்ய சிந்தியா, மனோகர்லால் கட்டார் உள்ளிட்டோர் இந்தியில் உறுதிமொழி ஏற்பு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒடியா மொழியில் பதவியேற்பு. பிரதான் பதவியேற்கும் போது எதிர்க்கட்சிகள் நீட் என முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாஜக எம்பியான சுரேஷ் கோபி மலையாளத்தில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணா குருவாயூரப்பா என உச்சரித்து பதவியேற்பு. ഞാൻ നിയമപ്രകാരം ഏർപ്പെടുത്തപ്പെട്ട ഇന്ത്യൻ ഭരണഘടനയോട് യഥാർത്ഥമായ വിശ്വാസവും കൂറും പ്രദർശിപ്പിച്ചു കൊള്ളാമെന്നും ഇന്ത്യയുടെ പരമാധികാരത്തെയും അവിഛിന്നതയെയും നിലനിർത്തിക്കൊള്ളാമെന്നും ഏറ്റെടുക്കുവാൻ പോകുന്ന കർത്തവ്യം. இனி பாஜகவுக்கு எப்போதும் ஆதரவு இல்லை. ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அதிரடி அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்று 15 நாளில் 10 அசம்பாவிதங்கள். ரயில் விபத்து, தீவிரவாத தாக்குதல், நீட் முறைகேடு, தலைநகரில் தண்ணீர் பிரச்சினை என பட்டியலிட்டு ராகுல் காந்தி விமர்சனம். நீட் நுழைவுத் தேர்வு முறைகேட்டை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் மாணவர் பிரிவினர் போராட்டம். டெல்லியில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட புறப்பட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை சுட்டிக்காட்டி நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு மமதா பானர்ஜி கடிதம். தற்போதைய நீட் தேர்வு நடைமுறையே பெரும் ஊழலுக்கு வழிவகுப்பதாக குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீனுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவின் முழு விவரம் கிடைத்த பின்பே முடிவெடுக்கப்படும் என தெரிவித்து வழக்கு 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பாலியல் புகாரில் சிக்கிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் சூரஜ் ரேவண்ணாவை 8 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடத்திற்கு அழைத்து சென்று ஆதாரங்களை சேகரிக்க சிஐடி போலீசார் முடிவு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்படும். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம்.
தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி தற்போது வரை 8,120 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 6 புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் 15 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் பெண்கள் தான் புகார் அளிக்கிறார்கள். ஆண்கள் ஒருவர் கூட புகார் அளிக்கவில்லை. ஆண்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கோரிக்கைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தீவிரம். தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம். தமிழ்நாடு அரசு சட்டக் கல்லூரிகளில் சட்டத் தமிழன் என்ற பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. 6 சட்டக் கல்லூரிகளில் 480 மாணவர்களுக்கு கூடுதல் அனுமதி வழங்கப்படும் எனவும் பேரவையில் தகவல். மாவட்டம் கிள்ளியூரில் உங்கள்தான் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் புதிதாக அமைக்கப்படும். அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தற்போது இயங்கி வரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தை பிரித்து தனித்தனியாக ஒரு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம். வெப்ப அலை இனி மாநில பேரிடராக அறிவிக்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. பேரிடரை அறிவிக்க 13 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் அபாய எச்சரிக்கை அமைப்புகள் நிறுவப்படும் எனவும் தகவல். விருதுநகர் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன பெண்ணின் தலைப்பகுதி கண்டெடுப்பு. சென்னானூர் அகழ்வாயில் புதிய கற்கால கருவி கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். கருப்பு சட்டை அணிந்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நகரின் மையப்பகுதியில் அரசின் ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்க முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி சாடல். கள்ளச்சாராயம் அதிகரிப்பு, கள்ளச்சாராய குடித்தருடைய இறப்பு, இதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் கடந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த விவகாரம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் நாளை ஆளுநரை சந்திக்க திட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் தனிப்படை போலீசார் அதிரடி சாராய வேட்டை. வடபகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் கண்டுபிடிக்கப்பட்ட அழைப்பு.
கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான முக்கிய குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும். சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல். விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக ஆளுநர் RN ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பு. விஷச்சாராய மரணம் தொடர்பாக CBI விசாரணைக்கு பரிந்துரைக்க ஆளுநரிடம் பாஜக சார்பில் புகார் மனு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை வைத்து அதிமுக, பாஜக அரசியல் ஆதாயம் தேட நினைப்பதாக திமுக குற்றச்சாட்டு. விஷச்சாராய விற்பனையில் அதிமுக, பாஜகவுக்கு தொடர்பு இருப்பதாக RS பாரதி புகார். புரிந்து கொள்ளாமல் பேசினார்கள். எடப்பாடி முழு பூசணிக்காவை சோற்றிலை மறைப்பதைப் போல கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார். இவருடைய ஆட்சியில் தானே ஒரு கள்ளச்சாராயத்தின் வரலாறு தெரிந்து கொண்டு நிர்மலா சீதாராமன் பேச வேண்டும் என RS பாரதி அறிவுறுத்தல். பொறுப்பற்ற முறையில் பேசுவதாகவும் விமர்சனம். 72 துவக்கப்பட்ட கடைகள் 73 திமுக ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில் மூடப்பட்டது. இது கன்வீனியன்ட்டாக எல்லாரும் மறைக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் தான் இருந்தது. அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆரும் அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருந்தது. அது அப்படியே கண்டினியூஸ் ஆகுது. ஆக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாதக வேட்பாளர்கள் உட்பட 29 பேரின் மனுக்கள் ஏற்பு. 35 சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி. சென்னையில் நாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விரைவில் சட்ட திருத்தம். மாநகராட்சி சார்பில் நாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணி நடைபெறுவதாகவும் மேயர் பிரியா விளக்கம். சென்னை மாநகராட்சியில் செயல்படும் அம்மா உணவக ஊழியர்களுக்கான ஊதியம் உயர்வு. தினக்கூலியை 300 ரூபாயிலிருந்து 325 ரூபாயாக உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். செங்கல்பட்டு அருகே ரப்பர் வாங்கி தராததால் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை. உடலை கைப்பற்றி மறைமலை நகர் போலீசார் விசாரணை. பிறந்த நாளில் வாழ்த்திய அனைவருக்கும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நன்றி. EPS, அண்ணாமலை, செல்வ பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோரின் பெயர்களை குறிப்பிட்டு அறிக்கை வெளியீடு. சாலையின் நடுவே இளைஞர்கள் போதையில் நிற்பது போல பரவும் வினோத வீடியோ. பஞ்சாப் மாநில அரசை விமர்சித்த டெல்லி பாஜக MP மஞ்சிந்தர் சிங்